ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு கொடுக்க போகிறேன். பிள்ளையார் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அது குழந்தைங்க வந்து ரொம்ப விருப்பமாக அவரை வந்து வணங்கி கும்பிடுவாங்க. தெருவுக்கு தெரு கணபதியுடைய படங்களையோ அல்லது விக்கிரகங்களையோ நம்ம பார்க்கும்போது எல்லாரும் என்ன பண்ணுறோம், அதை கை கூப்பி வணங்குறோம். எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு முதல்ல பிள்ளையாரை வழிபட்டு தான் நம்ம அந்த வேலையை செய்கிறோம். ஒரு இலை போடுறதுனா கூட அந்த இலையில வந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம், அதுக்கு ஒரு குங்குமமும் பூவும் வச்சு அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு வெத்தலைப்பாக்கு ஒரு பழத்தை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரோம். ஏன்னா நம்ம செய்கின்ற காரியங்கள் வந்து தடை இல்லாமல் இருக்கணும். அதில் நமக்கு முக்கியமாக வெற்றி கிடைக்கணும். நம்ம வந்து நீடோடி நல்லபடியாக வாழ்வதற்கு அந்த கணபதியுடைய அருள் நமக்கு எல்லாருக்குமே முக்கியமாக தேவை. அதனால் முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அது கணபதி தான். இவருடைய சதுர்த்தி வந்து 27/8/2025 புதன்கிழமை அன்னைக்கு வருது. நீங்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தால 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு மண் பிள்ளையார் வாங்குறவங்க இருப்பாங்க, கலர் பிள்ளையார் வாங்குறவங்க இருப்பாங்க, இல்லை வீட்டிலையே வச்சு பிள்ளையாரை கும்பிட்றவங்களும் இருப்பாங்க, இல்லை வீட்டிலையே மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதில் பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காத்தால 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நீங்கள் நல்ல நேரம். தவறிடுச்சு அப்படின்னு சொன்னால் 9 மணிலேருந்து 11:55 வரைக்கும் நீங்கள் பூஜை வழிபாடுகள் செய்யலாம். அதையும் வாங்கிட்டு சில பேர் வந்து மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து அதுக்கெல்லாம் அபிஷேகம் வந்து அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாதாரண பிள்ளையாருங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணி படையெல்லாம் போடுவாங்க. வடை, பாயசம், சுண்டல், கொழக்கட்டை இதெல்லாம் படைச்சு சில பேர் சாப்பாடும் படைச்சு அதுக்கு பூஜை பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அது மாதிரி பண்ணும்போது நேரங்கள் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தேவைப்படும். அவங்களெலாம் வந்து 1:30 மணிக்கு மேலே 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். அதனால் 9 மணிலேருந்து 11:55 வரைக்கும் நல்லா இருக்குது, 6லேருந்து 7 நல்லா இருக்குது. 1:30 மணிக்கு மேலே நீங்கள் வந்து 3 மணி வரைக்கும் படையல் போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இப்போ எப்படி பண்ணுறது அப்படி முக்கியமாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி வடை, பாயசம், சுண்டல், கொழக்கட்டை, பலவிதமான பலகாரம், எள்ளு உருண்டை இதெல்லாம் பிடிச்சி வைப்பாங்க. முக்கியமாக சாமிக்கு வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அவுள் பொரி கடலை, இது 3 முக்கியமாக வைக்கணும். அவுள் பொரி கடலை கொஞ்சம் வெல்லம் போட்டு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் பக்கத்தில் பழங்கள் வாங்கி வைங்க. அதில் நாவற்பழம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்தில் விளாம்பழம், இது 2 கிடைச்சதுன்னா ரொம்பவும் முக்கியமானது, அவருக்கு வைக்க வேண்டியது. விளாம்பழமும் நாவற்பழமும் வைங்க. அதே மாதிரி படையலில் போடும்போது நீங்கள் என்ன பலகாரம் வேணாலும் போடுங்க. அதில் முக்கியமாக செய்ய வேண்டியது அப்படின்னு சொன்னால் கொழக்கட்டை, சுண்டல், இது 2. அந்த கொழக்கட்டையிலே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஞ்சம் வெல்லம் போட்டு வந்து தேங்காய் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது வந்து இனிப்பு கொழக்கட்டையாகிடும். அதில் கொஞ்சம் எள்ளு போட்டு வெல்லம் போட்டு வச்சுட்டிங்கன்னா அது எள்ளு கொழக்கட்டையாகிடும். அதனால் தனியாக அதுக்காக நம்ம எள்ளு உருண்டெல்லாம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை, இதிலே வைக்கலாம். அதனால் இவருக்கு படையலில் முக்கியமாக போட வேண்டியது கொழக்கட்டை, சுண்டல். சில பேர் வந்து வடை, பாயசம்லாம் போடுறதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவுள் பொரி கடலெல்லாம் வைங்க. அதே நேரத்தில் பழங்கள் எல்லாம் படைச்சி வச்சுட்டு இவரை நீங்கள் வணங்கி என்ன பண்ணோம், தேங்காய், பழம், பூ, வெத்தலைப்பாக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் விநாயகர் அகவல்லாம் சொல்லி நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்தோத்திரங்கள் சொல்லுதோ அதெல்லாம் நீங்கள் வச்சு அன்றைக்கி வழிபாடு செய்யலாம். பூவுன்னு சொல்லும்போது எல்லா விதமான பூவும் அவருக்கு உகந்தது தான். அதில் முக்கியமாக எருக்கம் பூவும் அருகம்பில், இது 2 மட்டும் நம்ம தவறாமல் அவருக்கு போடணும். பிள்ளையார் வாங்கிட்டு வர்றவங்க அது தொப்புளில் வந்து ₹1 காயின் வைப்பாங்க, மேலே கொடையெல்லாம் வைப்பாங்க. வச்சு அழகாக நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு வாழை மரம், தோரணம்லாம் கட்டி அழகாக நமக்கு அன்றைக்கி பூஜை பண்ணுவோம். அதனால் கணபதியுடைய பூஜை அப்படின்னு சொன்னால் அது இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலங்கள்லேயும் என்ன பண்ணுறாங்க, விசேஷமாக கொண்டாடுறாங்க. எல்லாருக்கும் ஒரு முழு முதற் கடவுளாக அங்கே வந்து அருள் பாலித்து கொண்டு இருப்பவர் விநாயகர் பெருமான் மட்டுமே. அதனால அந்த நாளை நீங்கள் வந்து தவற விடாமல், நம்மளால முடியலைன்னா கூட ஒரு பழம், பூ, வெத்தலை பாக்கு வச்சு உடம்பு சரியில்லை, எங்களால் முடியல, செய்ய முடியலன்னு நினச்சா கூட அவுள் பொரி கடலை வெளியில் விற்கும், அதை வாங்கி அதில் வெல்லம் வச்சு நீங்கள் வந்து என்ன பழங்களோ 2 பழங்களை வாங்கி வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் கூட
அந்த கணபதி அந்த நாளில் எல்லாருக்கும் அருள் கொடுக்க தயாராக இருப்பார். நம்ம வந்து உள்மனசோடு அவர் வேண்டினாலே போதும், அவர் நம்ம பக்கத்தில் வந்து நின்றுடுவார். அதனால அந்த கணபதி பூஜையை யாருமே தவற விடக்கூடாது. அதுக்கு பல புராணங்கள், பல வரலாறுகள், கணபதி பூஜை வந்து எப்படி நடந்தது, இதுக்கு என்ன வரலாறு, இதை வந்து நம்ம அன்னைக்கு படையல் எப்படி போடணும், எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நான் பல பதிவில் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதனால ஷார்ட்டாக இது வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து படையல் போடுறவங்களுக்கு சில பேருக்கு ஒரு இது இருக்கும், எப்படி வாழை இலை போடுறதுன்னு. அதனால தலை வாழை இலையாக வாங்கி அந்த நுனிப்பகுதி வந்து வடக்கு பக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சு அதில் அரிசியை பரப்பிடுங்க. பரப்பிட்டு அதில் ஓம்னு எழுதுங்க. அதை எழுதி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் வந்து 2 குத்து விளக்கு ஏற்றி வைங்க. பழைய இலை கணபதியை வந்து கிழக்கு முகமாக பார்த்து தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், வச்சு அவருக்கு பூஜை செய்யணும். அதுக்கப்புறம் அவர் தொப்பையில் பைசா வைக்கிறீங்க, கொடை வைக்கிறீங்க, மற்ற இதெல்லாம் செய்கிறீங்க, அதெல்லாம் உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஒன்றுமே செய்ய முடியல அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் கூட கண்டிப்பாக கோயிலுக்கு போங்க. பிள்ளையார் கணபதி கோயில் எல்லா தெருவுக்கு கோயில் இருக்குது. ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு அவல் பொரி கடலை வாங்கி அவர்கிட்ட வச்சு நீங்கள் படைச்சி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை வந்து 4 பேருக்கு கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டீங்கன்னா கூட கணபதியோட அருள் நிச்சயமாக கிட்டும். அன்றைக்கி எல்லா இடத்துலையும் அபிஷேகம் நடக்கும். உங்களுக்கு தேவையான பொருள்களை, அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. வீட்டில் எப்படி அபிஷேகம் பண்ணணும், என்ன பண்ணணுன்றதெல்லாம் நான் வந்து பல பதிவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், அதில் உங்களுக்கு விவரமாக எல்லாமே தெரியும். அதனால் அபிஷேக தேவையான இதை கொண்டு போய் கொடுங்க, பொருள்களை கொடுங்க, பூக்களை கொடுங்க. எல்லாரும் அதெல்லாம் கொடுத்து கணபதியோடைய அருளை எல்லாரும் பரிபூர்ணமாக வாங்குங்க. அதனால கணபதி எல்லாருக்கும் அருள் கொடுக்க தயாராக இருப்பார். அந்த நாளில் எல்லாரும் கணபதியினுடைய கடாட்சத்தால், அவருடைய அருளால் நாம் எல்லாருமே அன்னைக்கு நல்லபடியாக வழிபாடு செஞ்சு அவருடைய வாழ்த்துதல்களை வாங்கி மன நிம்மதியோடு, எல்லாரும் தீர்காயுளோடு மன நிம்மதியோடு நீண்ட ஒரு பெரும் பொருட்செல்வத்தையும் பெற்று நீடோடி வாழணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த பதிவை நிறுத்தினாலும் நான் வேற ஒரு பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள்லாம் என்னோட வரும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அடுத்தது வேறொரு பதிவோடு சந்திக்கிறேன். ஓம் நமோ நாராயணாய. Subscribe to my channel and please press the bell icon for more videos.